அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, நீண்ட நாட்களாக நாம் ஏதாவது ஒரு தேவையை, ஏதாவது ஒரு பொருளை ஆசைப்பட்டிருப்போம். இந்த பொருளை எப்படியாவது நாம் அடைஞ்சிடணும், இந்த பொருள் எப்படியாவது நம்மளுக்கு கிடைச்சிடணுமே அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டிருப்போம் அல்லது நாடி இருப்போம். இது நிறைவேறினா நல்லா இருக்குமே அப்படின்னு. அப்படிப்பட்ட அந்த தேவைகள், அந்த ஆசைகள், நாம் எதை நினைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வஜீஃபா. இந்த ஒரு வஜீஃபாவை மட்டும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் 3 முறை ஓதினீர்கள் என்றால், நீங்கள் எதை ஆசைப்பட்டீர்களோ, எதை அடைய வேண்டும் என்று நினைச்சிங்களோ, அதை அல்லாஹ் தஆலா 3 நாட்களில், மிக விரைவில், பட்சமாக 3 நாட்களில் அந்த ஒரு தேவையை, அந்த ஒரு ஹாஜத்தை அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருகிறான். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திய, ஒரு பலனை ஏற்படுத்திய ஒரு வஜீஃபா என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் நீண்ட நாட்களாக நான் ஒரு பொருளின் மீது ஆசை வைத்திருந்தேன். ஒரு பொருள்னு சொன்னால் ஒரு பொருளின் மீது, இந்த பொருள் நம்மளுக்கு கிடைச்சா நன்றாக இருக்கும், இந்த பொருளை எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தேன். அந்த பொருளை வாங்குவதற்கான பணம், செல்வம், சம்பாத்தியம் என்னிடத்துல இல்லை. நம்ம என்ன துவா தான் செய்ய முடியும், நம்ம அல்லாஹ்விடத்துல தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வளமையாக ஓதி நான் அல்லாஹ்விடத்துல கேட்டேன். ஒரு அனுபவபூர்வமான, வல்லாஹி நடந்த ஒரு செயல், ஒரு நிகழ்வு. இந்த ஒரு திக்ரை நான் ஒரு கிதாபில் பார்த்துட்டு, அரபி கிதாபுகளில் பார்த்துட்டு, சரி இந்த ஒரு திக்ரை ஓதி பார்ப்போம் நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையில், நடந்தால் நடக்கட்டும், இல்லாட்டி நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அவநம்பிக்கையில் நான் இந்த ஒரு திக்ரை ஓதினேன். ஓதிய சில நாட்கள் அப்படின்னா 3 நாளில், நான் ஓதுன ஒரு 3 நாளில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதினேன். அப்போ அந்த 3 நாட்களில் அந்த பொருளை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான். அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு திக்ரை நாம் மக்களுக்கு எப்படியாவது பரப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டிதான் இந்த ஒரு காணொளி. கண்ணியமானவர்களே, நீங்கள் எந்த ஒரு பொருளை ஆசைப்பட்டாலும், எதை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், நீண்ட நாட்கள் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்காம இருந்தாலும், இந்த ஒரு திக்ரை ஓதி நீங்கள் அந்த ஒரு தேவையை, ஹாஜத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் ஓதக்கூடிய முறை, இன்னும் நீங்கள் ஓதக்கூடிய அந்த திக்ரை, அந்த வஜீஃபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களினுடைய தேவையை, ஹாஜத்தை இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றுவான். அப்படி நம்மினுடைய அந்த ஹாஜத்துகள், தேவைகள் அனைத்தையும் நமக்கு மிக விரைவில் நிறைவேற்றி தரக்கூடிய அந்த ஒரு வஜீஃபா என்ன அப்படின்னா, இந்த ஒரு வஜீஃபாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும், ஒவ்வொரு ஃபர்ல தொழுகைக்கு பின்பும் 3 முறை தவறாமல் ஓதிருங்க. ஓதுவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன ஒரு தேவையை அடைய வேண்டும் அப்படின்னு நினச்சிங்களோ, அந்த தேவையை நீயத்து வச்சு, யா அல்லாஹ் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நீயத்தில் இந்த ஒரு திக்ரை நான் ஓதுறேன் அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சு ஓதுங்க, நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் அந்த ஒரு திக்ரு என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸஹில் யா இலாஹிய குல்ல ஷஹ்பின் பி ஹுருமத்தின் சையீதில் அபுராரி சஹில். திரும்பவும் சொல்கிறேன். ஃபஸஹில் யா இலாஹி குல்ல ஷஹ்பின் பி ஹுருமத்தி சையீதில் அபுராரி சஹில். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நல்லோர்களின் தலைவர் யார், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொருட்டால் ஒவ்வொரு சிரமத்தையும் எனக்கு லேசாக்கு, என்னுடைய தேவையை நிறைவேற்று அப்படின்றது தான் இதனுடைய பொருள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் தேவையுடையவர்கள், நீண்ட நாட்களாக தேவை நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த திக்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். இன்னும் இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.